வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் என் சேனல்ஸ். பிஜிடிஆர்பிக்காக சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து யூனிட் 1லேருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ப்ரொப்போஸ்டு பை லின்னேயஸ் வாஸ் அ டேஷ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். அப்போ லின்னேயஸோட கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன கிளாசிஃபிகேஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் கொஸ்டின்ஸு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். A2, B3, C4 இருக்குது, D5 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து A, 2 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். அப்போ லின்னேயஸோட கிளாசிஃபிகேஷன் வந்து 2 கிங்டம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டர்ஸ் சர்வ்டு அஸ் எ கிரிட்டேரியா for 5 kingdom systems of classification as used by R.H. Whittaker. ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணி வச்சுங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த 5 kingdom of classifications ஃபாலோவிங் கேரக்டர்ஸ் சர்வ்டு இஸ் கிரிட்டேரியாங்கிறதான் கொஸ்டின்ஸ். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோவிங் தான். ஓகே. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா டி, ஆல் ஆஃப் திஸ். அப்போ செல் ஸ்ட்ரக்சரு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் பைராஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சு இவர் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. இன் விக்டேகர் 5 கிங்டம் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஈக்குரியர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் டேஷ் அப்படிங்கிறாங்க. தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து சி. ஓகேங்களா? அப்போ யூக்கரியட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா 4th கேட்டகரியில் தான் இருக்குது. அப்போ 4th கிங்டம். அப்போ தேர்ட் ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Read the following statements regarding methanogens and select the correct options. First பாருங்க. They are included in the group of archaebacteria. They are responsible for the production of the biogas and chlorine gas plants அப்படிங்கிறாங்க. தேர்டு வந்து they live in hot sulfur springs. ஸ்ப்ரிங்னா நீரோடைகளில் ஹாட் ஸ்ப்ரிங்கில் இருக்குங்கிறாங்க. ஃபோர்த் ஆன்சர் வந்து they are strictly anaerobic. ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 தேர்டு அண்ட் ஃபோர்த்தும் கொடுத்துருக்காங்க. ஆல் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ 6th ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 and 4 ஆர் கரெக்ட். அப்போ தேர்டு வந்து ராங். தே லிவ் அன் ஹாட் சல்பர் ஸ்ப்ரிங் வந்து வாழாது அப்படிங்கிறத ராங்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 6th ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா 6th ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2, 4th இஸ் ஏ கரெக்ட். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் regarding the structure of a typical bacterial cells அப்படிங்கிறாங்க. அப்போ 7th கொஸ்டின்ஸ் ஆன்சர் இஸ் ஏ சி, செல் possess well developed membranes found cell organelles நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 7th சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சைனோபாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிங்டம். இது முக்கியமான கொஸ்டின்ஸ், கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸு. ப்ளூ கிரீன் 4 இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் சைனோபாக்டீரியா. இப்போ இதில் எந்தது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், என்ன ஆன்சர்னு சொல்லி செக் பண்ணலாமா? ஓகேங்களா? சைனோபாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு பாருங்க. ஏ மொனிரா, பி புரோட்டிஸ்டா, சி ஃபங்கை, டி பிளான்டே. என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 8th ஆன்சர் இஸ் ஏ மொனிரா இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். The next questions பாருங்க. photosynthetic pigments of cyanobacteria include dash. அப்போ அதில் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே தான் சைனோபாக்டீரியானா, இது வந்து ப்ரோகேரியட். இதில் வந்து photosynthetic pigments என்ன இருக்குன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 9th வந்து என்னது ஆன்சர்ஸ் வந்து டி, குளோரோபில் ஏ இருக்கு, கரட்டின்ஸ் இருக்கு, ஜாந்தோபில்ஸ் இருக்கு. அப்போ 9th ஆன்சர்ஸ் வந்து டி, ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. சைனோபாக்டீரியா ஆர் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பிகாஸ் தே காஸ். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, என்ன காரணத்தினால வந்து கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொல்லி சைனோபாக்டீரியா சொல்கிறாங்கிறதான் கொஸ்டின்ஸு. 10th ஆன்சர்ஸ் வந்து ஏ, நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் வந்து ஃபிக்சேஷன் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் regarding heterocyst. இந்த ஹெட்டரோசிஸ்ட் தான் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணுது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் regarding heterocyst தான் கேட்குறாங்க.
அப்போ 12th கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் திஸ் அப்போ எல்லாமே கரெக்ட் தான். நாஸ்டாக்கு அனபினா ஸ்பெஷலைஸ்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதில் வந்து என்ன இருக்குது, நைட்ரோஜினேஸுங்கிற என்சைம் இருக்குங்கிறது கரெக்டு தான். அப்போ 12th ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் பாக்டீரியா ஆக்சிடைஸ்ட் வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் such as nitrate, nitrite and ammonia and use the released energy for ATP productions. They play an important role in recycling of nutrients. ஓகேங்களா. அப்போ 14th ஆன்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 14th ஆன்சர்ஸ் வந்து பி, ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். ஏன்னா வந்து இதில் கெமிக்கல்ஸ் நேம் தான் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். In 5 kingdom classification systems, the kingdom that include the blue-green algae, nitrogen fixation bacteria or methanogenic archaebacteria is a dash. இதெல்லாம் எந்த டைப்ஸில் வருது, 5 kingdom கிளாசிஃபிகேஷனில் எங்கே வருதுங்கிறத கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். ஆன்சர் இஸ் டி, முனிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் decomposers that cause decay and decomposition of டெட் பாடிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறாங்க கொஸ்டின்ஸு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஆகலாம்னா 16th ஆன்சர் இஸ் டி, போத் ஏ அண்ட் பி. சாப்ரோபேட்டிக் பாக்டீரியா, சாப்ரோபேட்டிக் ஃபங்கை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே. 17th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். செலக்ட் த பேர் தட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் பாக்டீரியா டிசீஸ். காலரா அண்ட் டைபாய்டு ஏ, சிட்ரஸ் கேங்கர் அண்ட் கிரவுண்ட் கால், மலேரியா அண்ட் டெங்கு போத் ஏ அண்ட் பின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பிளான்ஸுக்கு அனிமல்ஸுக்கு வர்ற ஒரு விதமான டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸை கேட்குறாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 17th ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ், போத் ஏ அண்டு பி. அப்போ என்னது, காலரா அண்ட் டைபாய்டு, சிட்ரஸ் கேங்கர் அண்டு கிரவுண்ட் கால் இஸ் ஏ பிளான்ட் டிசீஸு. அனிமல் பாக்டீரியாங்கிறது என்னது, அந்த அனிமல் டிசீஸ் வந்து என்னது, அது என்னது, காலரா அண்ட் டைபாய்டு. அப்போ ஏ, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்களேன். டேஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஃபார் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. அப்போ காமனாக வந்து பாக்டீரியா பண்ணுற ரீப்ரொடக்ஷன் எதுங்கிறது கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் வந்து ஏ, பைனரி ஃபிஷன். அது ரெண்டாக உடையிறது தான். அடுத்து பாருங்கள். மைக்ரோ பிளாஸ்மாஸ் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிங்டம்ஸ். அப்போ 19th ஆன்சர்ஸ் என்ன இருக்கலாம், ஏ, முனிரா இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் மைக்கோபிளாஸ்மா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் முக்கியமானது, நல்லா வாட்ச் பண்ணி வச்சுங்க. ஆன்சர் இஸ் ஏ சி, தே கேனாட் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். ஓகேங்களா. அப்போ ஆக்சிஜன் இல்லாமையே உயிர் வாழக்கூடியதான் இந்த மைக்கோபிளாஸ்மா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செலக்ட் த correct options. Statement 1. Almost all bacteria possess lipoproteinous plasma membranes. Statement 2. The plasma membranes of archaebacteria as well as eubacteria have some types of lipids. இதில் எது கரெக்ட் எது ராங்னு சொல்லி பார்க்க போகிறோம். 21 நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 21 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அப்போ என்ன இருக்கலாம், கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து பி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஏ கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஏ இன்கரெக்ட். இது நோட் பண்ணி வச்சுங்க. கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இது கேட்கலாம், முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டீச்சர்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட். அப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேத்தஜெனிக் பாக்டீரியா காஸ் 90% ஆஃப் த ஹியூமன் டிசீஸ்ங்கிறாங்க. எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஆக்டினோமைசிஸ்ங்கிறாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியா பிக்அப் ஃப்ரீ நைட்ரஜன் ஃப்ரம் தி சாயில் அட்மாஸ்பியருங்கிறாங்க. அடுத்து ஆர்கிபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் த பாக்டீரியாஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் செல் ஸ்ட்ரக்சருங்கிறாங்க. இது டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறாங்க. இதில் எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அப்போ 22 ஆன்சர் இஸ் ஏ பி, எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஆக்டினோமைசிஸ்ங்கிறது தான் ராங்கான ஆன்சர்ஸ். ஓகேங்களா. 23 கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிங்டம்ஸ் ஹேஸ் நோ வெல் டிஃபைன்டு பவுண்டரிஸ் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. அப்போ 23க்கான ஆன்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பி, புரோட்டிஸ்டா அப்படிங்கிறத ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனிசம்ஸ் have been placed under kingdom protista.
அப்படிங்கிறாங்க. 24க்கான ஆன்சர்ஸ் வந்து டி, ஆல் ஆஃப் திஸ். கிரைசோபைட்ஸ் அண்ட் டைனோஃப்ளஜெல்லேட் 2 ஃப்ளஜெல்லா இருக்கும். யூக்ளினைட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ் அண்டு புரோட்டோசோவா எல்லாமே சேர்ந்தது தான் இந்த புரோட்டிஸ்டா. அப்போ நீங்கள் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நல்லா மெமரி பண்ணிக்கிறேன் டீச்சர்ஸ். மெம்பர் ஆஃப் கிங்டம் புரோட்டிஸ்டா ஆர் பிரைமரிலி டேஷ்ங்கிறாங்க. அப்போ 25 இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து சி, அக்வாட்டிக் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். த கிங்டம் புரோட்டிஸ்டா ஃபார்ம் ஏ லிங்க் வித் த கிங்டம் டேஷ். அப்போ 26 ஆன்சர் இஸ் ஏ டி, ஆல் ஆஃப் திஸ். பிளான்டேன், ஃபங்கை, அனிமலியே 3க்கான கேரக்டருமே லிங்க் ஆயிருக்கான். ஓகேங்களா. கிரைசோபைட்ஸ் ஆர் டேஷ்ங்கிறாங்க. அப்போ 29 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏ, பிளாங்டான்ஸ். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே. 30 பாருங்க. The cell wall is composed of 2 thin overlapping shell which fit together like a soap cast in dash. 30 ஆன்சர். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து சோப் பாக்ஸ்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஆன்சர்ஸ் வந்து 30க்கு பி, டயட்டம்ஸ். The next questions. Siliceous frustules of diatoms being indestructible filled up at the bottom of oceans and formed a thick bed over billion of years. Such a thick bed is known as a dash. அப்போ thick bed இருக்கான் யாருனாலனா அந்த டயட்டம்ஸ்னால. அப்போ அது கண்டிப்பாக என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. டயட்டமிசியஸ் எர்த்துங்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம், ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. 31க்கு ஆன்சர்ஸ் வந்து பி. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டயட்டமிசியஸ் எர்த் இஸ் யூஸ்டு ஃபார் ஆல் எக்ஸப்ட் டேஷ்ங்கிறாங்க. 32 ஆன்சர் இஸ் ஏ 32 ஆன்சர் இஸ் ஏ டி, பயோகேஸ் ப்ரொடக்ஷன். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. டைனோஃப்ளஜெல்லேட் ஆர் மோஸ்ட்லி டேஷ். டைனோஃப்ளஜெல்லேட்னா 2 ஃப்ளஜெல்லா இருக்கும், அது வந்து என்னது மோஸ்ட்லி டேஷ்னு கேட்குறாங்க. 33 ஆன்சர் இஸ் ஏ சி, மெரைன் அண்டு போட்டோசிந்தட்டிக் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஸ்லைடு அண்டர் மைக்ரோஸ்கோப் ஷோஸ் ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. யூனிசெல்லுலாரிட்டி, வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், 5 flagellate, 1 flagellum lying longitudinally and other transversely. What did you identify it as அப்படிங்கிறாங்க. அப்போ கொஸ்டின்ஸ் 34க்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ என்னது டைனோ ஃப்ளஜெல்லேட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். இது நோட் பண்ணி டீச்சர்ஸ். ரெட் டைடு இன் வார்ம் கோஸ்டல் வாட்டர் டெவலப் டியூ டு த abundance ஆஃப் டேஷ் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். 36 ஆன்சர் இஸ் ஏ, டைனோஃப்ளஜெல்லேட்ஸ். The next question பாருங்களேன். Read the following statements regarding யூக்ளினைட்ஸ் and select the incorrect ones. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வரும்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். 37 ஆன்சர் இஸ் டி. அப்போ 5th ஒன்லி. யூக்ளினைட்ஸ் ஆர் மல்டிசெல்லுலார் சீலியேட் புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இது முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ 37 ஆன்சர் இஸ் டி. 38 கொஸ்டின்ஸ் பாருங்களேன். த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்கிரைப் எ குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ்ங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு, ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ரெஃபர் டு ஹியர். இதுதான் கொஸ்டின்ஸ். அப்போ 38 ஆன்சர் என்ன இருக்கலாம்? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர் இஸ் டி. ஓகேங்களா. யூக்ளினைட்ஸ். அது நோட் பண்ணி டீச்சர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Read the following statements and select the correct options. Statement 1, Statement 2. Statement 1 பாருங்க. Euglena can be considered as a plant due to the presence of the chlorophyllங்கிறாங்க. Euglena cannot be classified on the basis of the 2 kingdom of classificationங்கிறாங்க. இதில் என்ன கரெக்ட், என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். 40 ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். ஏ இஸ் ஏ கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்டுங்க. ஓகேங்களா. The next question. Okay, next questions. The multinucleate slimy mass of protoplasm which forms the body of slime molds is called dash. அப்போ 44 முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ,
பிளாஸ்மோடியம் நோட் பண்ணி வச்சுக்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.